நான் வாசித்த வேதத்தை திரும்ப வாசிப்போம். யாசோடு சில தேடி வாசிங்கள், ஒன்றும் குறையாது. இப்போ சூழலாது குறைவில்லாதபடி நான் வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேவனாய் யாஷா மெசியா இந்த பூமியில் பிறந்து என்ன பண்ணார்? நமக்காய் பாடுகளை பட்டு நமக்காக இன்றைக்கு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. இதில் என்ன பண்ணார்? உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி நாளை கொண்டாடுறாங்க. அதில் தப்பு கிடையாது. என்ன செய்வோம்? நாட்களை யாசோதனை விசேஷித்துக் கொள்வோம். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். 28-6-7. தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. என்ன சொல்லப்படுது? அவர் இங்கே இல்லை. நம்முடைய தேவன் சொன்னபடி உயிர் தெழுந்தார். சொன்னபடி உயிரோடு வருவேன், கலிலேயாவுக்கு நீங்கள் போங்க, அங்கே என்ன செய்வேன்? உங்களோடு சம்பாஷித்து நான் உங்களோடு பேசுவேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? சொன்னார். சொன்னபடி உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. என்ன செய்கிறாங்க? எல்லாரும் ஓடுறாங்க. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த செய்தி என்ன செய்யறாங்க? சீசர்களுக்கு அறிவிக்க ஓடுறாங்க. என்ன பண்றாங்க? சீசர்களுக்கு அறிவிக்க ஓடுறாங்க. ஒரு கும்பல், இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இங்கே இன்னொரு எதிரான ஒரு கும்பல் செயல்படுது. நம்ம 11 வாசிப்போம். எப்படி? சரி, இறந்து போன சேர்த்து கூட எவ்வளோ நாள் மூடி வைக்க முடியும்? இறந்து போன சரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ நாள் மூடி வைக்க முடியும்? கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள், பணத்தை கொடுத்துட்டு. எவ்வளோ நாள் முடியும்? இப்படியெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? அன்றைக்கும் இதனுடைய என்ன சொல்லப்பட்டிருக்குது? சற்பனையான யோசனை. எப்படிப்பட்ட யோசனை? இதனுடைய ராத்திரியோட தூங்குறப்ப ஏன் தூங்குறப்ப திருப்பிட்டாங்களாம். என்ன பண்ண? தூங்குறப்ப திருப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பணம் கூட சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே நம்ம தான் தெரிஞ்சுக்க. தூங்குறப்ப தூங்கிட்டு போயிட்டாங்க. உண்மையிலே தூங்கினார். சவுடு தூங்கினாரு, சேவர் தூங்கினாங்க. காது என்ன பண்ணாரு? தண்ணீர் சம்பி தடி கொண்டு விட்டார். தண்ணீர் சம்பு தடி பட்டயத்தை கொண்டு விட்டார். இப்படி பொய் சொல்லி என்ன செய்கிறாங்க? பணம் கொடுக்குறாங்க. இப்போ கலிலேயாவை குறித்து சொல்லப்பட்டபடினால அதை பற்றி என்ன செய்கிறாரு? இந்த புத்தகத்தையே மெசியாவுடைய அதிசயங்களை, அற்புதங்களை ஒழுங்காக எழுதுனா தேவனுடைய மனுஷன் யார்? உங்களை நான் கேட்குறேன், டக்குன்னு போல் சொல்லுங்க பார்ப்போம். ஒழுங்காக எழுதுன யார்? லூக்கா தான். ஈவரில் அவர் பெயர் வந்து தேவைப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அவர் தான் ஒழுங்காக எழுதுகிறார். வசனம் அதை தெரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் எழுந்தது வந்து லூக்கா தான். வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். இந்த ஒழுங்கா சரியா எழுந்த வந்து லூக்கா மட்டும்தான்.
மத்தேயு, மார்க்கு இவர்களில் லூக்கா தெளிவாக எழுதினாரு. இதை விட இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, இன்னும் தெளிவாக எழுதுன யாருன்னு கேட்டால் யோவான். இவன் என்ன பண்ணாரு, சத்தியத்தை இவங்க 2-3 பேர் எழுதி விட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு, சத்தியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவர் தான் வந்து லூக்கா. யோவான் அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ லூக்கான சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நம்ம 5-6 வசனங்களை வாசிப்போம். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது. நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். செத்து போனதை போய் எப்படி தேட முடியும்? உயிரோடு இருக்கிறார். இன்று அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கலிலேயாவில் இருந்த காலத்துல உங்களுக்கு சொன்ன என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்கள். என்ன பண்ணாங்க, வார்த்தையை வந்து நினைவு கூறுறாங்க. இந்த நினைவு கூறுதல் வார்த்தையை வந்து என்ன செய்கிறாங்க, நினைவு கூறுறாங்க. ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம நாட்டில் செத்து போனவங்களை கரெக்டாக நினைவு கூறுவாங்க. என்ன பண்ணுவாங்க, செத்து போன கரெக்டாக நினைவு கூறுவாங்க. ஆனால் மெசியா சொன்னார், என்ன பண்ணுங்க, வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். தொடர்ந்து வாசிப்போம். 11 பேர் அவர்களுக்கு சதமாக இருந்து என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்போஸ்தலர் சீசர்கள் என்ன செய்யறாங்க, அறிவிச்சிட்டாங்க. என்ன செய்யறாங்க, இப்போ சீசர்கள் 3.5 வருஷம் இருந்தோம். இந்த பெண்கள் போய் சொன்ன காரியத்தை என்ன செய்யறாங்க, நம்பல. அல்லேலூயா. இப்போ இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் அடங்கி இருக்குது. இன்னைக்கு மெசியா பிறப்போட செய்தி நம்ம ஒரு வசனம் வர்றப்ப இன்னொரு பதிவு போயிட்டோம்னா இன்னைக்கு உள்ள நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், பிறகு பேசுவோம், லேசாக மட்டும் சொல்லுவோம். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயை மரியாளும் இவரோடு கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இந்த உயிரோடு வந்த காரியத்தை சரியாக உறுதிப்படுத்தின அன்றைக்கு இருந்ததான பரிசுத்தவாட்டிகள் பெண்கள் மாத்திரமே. அல்லேலூயா. அதில் சீசர்கள் கிடையாது. சீசர் என்ன செய்கிறாங்க, இவங்க சொல்கிறது சீசர்கள் வீண் பேச்சா தெரிஞ்சிச்சு. ஏன்னா சீசர்கள் தான் கூட இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்திரீகளாக இருந்தாங்க. ஆனால் பெண்கள் என்ன செய்யிருக்காங்க, விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்க, வல்லவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஊழியர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இதை வந்து அவங்க நம்பலை. இப்போ இதில் முக்கியமாக ஊழியக்காரர் பேதுரு எழுந்திருந்து ஓடி, இது சரி இவங்க சொல்கிறாங்களே உண்மையான பாப்பா சரி பேதுரு இவங்க சொல்ல நம்பலை. கல்லறைக்கு என்ன செய்கிறாரு, அவர் ஓடுறாரு. கல்லை ஓடி உடனே சரி உண்மையிலே சொன்னது பார்க்கறது ஓடி போய் பார்க்குறாரு, தனியாக கிடக்குது. சரி இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாரு, ஆச்சரியப்பட்டு போகிறாரு. கிராமத்துக்கு இவங்க என்ன செய்யறாங்க, போறாங்க. இவங்களோட என்ன செய்யறாங்க, கிராமத்துக்கு போறாங்க. பேதுரு சேர்ந்துக்கிட்டாரு. இதை குறித்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுவரையிலையும் சிஸ்டர் என்ன செய்யல, நம்பல. பெண்கள் நம்பிட்டாங்க, ஒருத்தர் பேசிட்டு போறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். இப்ப இவரோட ஒரு ஜாயிண்ட் ஆயிட்டாரு. இப்போ 2 பேர் ஒருத்தரை ஓடினாரு, 2-3 பேராச்சு. அப்போ சீசர்லாம் சேர்ந்துட்டாங்க. இப்போ யார் வர்றாரு, மெசியாவும் கூட என்ன பண்ணிட்டாரு,
உள்ள ஜாயின் பண்ணிட்டாரு இந்த பயணத்தில். அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இவர் போறாரு, அவங்க பார்க்கல, கண்ணு மறைக்கப்பட்டது. எப்படி சொன்னால், அகிரிப்பராஜரை பவுல் சொல்றப்ப ஒரு ஒளி பட்டது, பிரகாசித்தது, நாங்கள் எல்லாரும் தரையில் விழுந்துட்டோம். அப்போ சவுளே சவுளே என்று முழுவது கடினமா என்று 200 சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்க எல்லாரும் விழுந்தாங்க. அந்த சத்தம் யார்கிட்ட பேசுனுச்சு? சவுல்கிட்ட மாத்திரம் பேசுனது. மற்றவங்களுக்கு கண்ணு தெரியல. அது மாதிரி இந்த இடத்துல என்னது, எல்லாரும் போறாங்க, எல்லாரும் கண்ணுக்கு அவர் மறைவா இருக்காரு, ஆனா போயிட்டு இருக்காரு. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம். ஆனா நல்லா கவனிக்கணும், அந்த முகம்தான் அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. ஆனா ஒரு மனுஷன் மாதிரி இவர் கூட போறாரு. என்ன செய்யுது? ஒரு அறிவியமில்லாத நபர் மாதிரி போறாரு. நம்ம ஒருத்தவங்க போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் புதுசாக வந்தால் யார் புதுசாக வந்தால் யாருன்னு தெரியல, சரி யாரும் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, ஒரு அறிவியமில்லாத நபர் மாதிரி இடத்துல அவங்க கூட என்ன செய்கிறாரு, போறாரு. அது மாத்திரமல்ல, நீங்கள் என்ன ஒருத்தரெல்லாம் பேசிக்கிறீங்க அப்போ நைஸாக கேட்குறாரு. என்னமோ பேசிக்கிறாங்களே, எப்படியா என்னமோ பேசிக்கிறாரு, நைஸாக கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். நீர் அந்நியராய் இருக்கிறீரோ, எருசலேமில் நடந்த காரியங்கள் அறியாதபடிக்கு யாரா இருக்கிற அந்நியராய் இருக்கிறீரோ. அவர் எவைகள் என்றார். மறுபடியும் என்ன செய்யல, அவங்களுக்கு கண்ண தரக்கணும். அவர்கள் எவை, நிறைய காரியம் நடக்குதுப்பா, அது என்னது என்னன்னு கேட்கிறாரு. வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்பட்டு சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் இடம் பண்ண அரைஞ்சிட்டாங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆயிற்று. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்துக்கு போனார்கள். அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். எங்களை என்ன பண்ணாங்க, பிரமிக்க பண்ணினாருன்னு சொல்லி அந்த பெண்கள் சொன்ன காரியத்தை வந்து மெசியாகிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் சிரிக்காமல் அமைதியாக கேட்டுட்டு கூட போகிறாரு. இவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படி கேட்டுட்டு அழகாக என்ன செய்கிறாரு, போயிட்டே இருக்காரு. எங்களிலே சிலர் கடலின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். என்ன செய்யற, அவரையோ காணவில்லை என்றார்கள். அல்லேலூயா. நீங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் என்னது, மெசியாவை காணவில்லை. மெசியா எங்கே இருக்கிறார், மெசியா எங்கே இருக்கிறார், அவருடைய சர்வத்தை காணாமல் என்ன பண்ணாங்க, திரும்பி அவரை காணவில்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, உயிரிழந்து விட்டார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். சொன்னபடி என்ன பண்ணாரு, உயிர் தெழுந்தார். தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறதுல அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி முதலிடம் யாரு, ஸ்திரீகளுக்கு தான். இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் ஆண்கள் பக்கம் வந்து கம்மியாக இருக்கும், பெண்கள் பக்கம் கொஞ்சம் கூட இருக்கும், ஒரு 1% கூட இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னது, சொன்னார் போனார், ஆனால் அவங்க வீடு ஆயிருமோ, எப்படி நம்பிக்கை. ஆனால் ஆதி நாட்களில் என்ன பண்ணாங்க, பல இடங்களில் ஆதி திருச்சபையில் பெண்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாமல் அநேக இடங்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் பிற்பாடு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெண்கள் நம்பிக்கைக்குள்ளே வந்துட்டாங்க. நம்ம அதெல்லாம் கவனிக்கணும். நிறைய இடங்களில் நீங்கள் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்ப்பீங்கன்னா அநேக இடங்களில் விழுந்து போன அந்த ரட்சிப்பு வந்ததான பயணத்தில் திரும்ப யார் எடுத்துன்னு சொன்னால்
ஸ்திரீகள் மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம வேதத்தில் பார்க்க முடியும், நிறைய இடங்கள்ல. அதனால தான் சாலமோன் சொன்னார், நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அவர் என்ன சொல்றாரு? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்ப புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்யறாங்க? வீட்டை கட்டுகிறாங்க. யாரு? புத்தி உள்ளவங்க. வேதத்துல நம்ம அந்த காரியத்தை சற்று கவனிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அவருக்கு ரோஷம் வந்துருச்சு. நம்மளை பற்றி நம்ம பக்கம் யாருமே ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி வாசிக்க ஆரம்பித்து விட்டார். என்ன பண்ணிட்டாரு? நம்ம பக்கம் ஆள் இல்லையே வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ பார்த்துட்டு இருக்கிற வாசிக்காம இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? யாசோவுக்கு கொல்லப்போன செய்தபடியால் யாசோ ஒரு 40 வருஷம் என்ன பண்ணாரு? பலிஸ்தீனோட கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். யாஷுவாவுடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், ஆபிரகாமுடைய மனைவி தரிசனமா இருந்தாங்க, அதான் பிள்ளை இல்லாம இருந்தாங்க. சாராளுக்கு தேவன் தரிசனமானார், நகைச்சாங்க. ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானார், உனக்கு முதல் வயதில் ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லி. அதுக்கப்புறம் சந்தி ஆசிரியர் சொன்னார். இதெல்லாம் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம். இந்த இடத்துல மனவாகிட்ட தேவன் தரிசனமாகல. சிறுபஜனம் என்ன பண்ணிட்டாங்க? டோட்டலாக தேவனை விட்டு பின்னாடி போயிட்டாங்க. 40 வருஷம் பிலிஸ்தீனுடைய கரத்தில் இருக்கிறாங்க. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மனோவுடைய மனைவிக்கு என்ன செய்யற? தேவன் தரிசனமாகிறார். அவர் சிரிக்கு தரிசனமாகிறாரு. என்ன சொல்றாரு? நீ மறுபடியான கற்பதை தரு குமாரனை பெறுவாள். ஆதலால் குடியாதபடிக்கு. அதனால என்ன பண்ணாங்க? பெண்களும் மதுபானம் குடிச்சாங்க. நான் பணையம் சொல்லியிருக்கிறேன், சில ஒயின் ஷாப்பில் பெண்கள் வரிசைக்காக நிற்பாங்க, நான் பார்த்துருக்குறேன். என்னாச்சு? அன்னைக்கு பெண்களும் மதுபானம் குடிச்சாங்க அந்த காலத்தில். வாசிப்போம் தொடர்ந்து. ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கட்டி கடலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீனின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிக்கப்படுவான் என்றார். அப்ப என்ன செய்யக்கூடாது? அந்த நாட்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆண்கள் மொட்டையடிக்க கூடாது. இப்போ ஆகுன்னா கோயிலில் போய் நம்ம ஆட்கள்லாம் செய்கிறாங்க, நான் முடி கொடுக்குறேம்மா, அப்படியா? சரி கொடுத்துட்டு அப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அன்னைக்கு கொடுக்கக்கூடாது. அப்போது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடம் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவில்லை, அவர் கேட்கவில்லை. என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அதனால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் ருசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும்
வீழ்த்துவான் என்று சொன்னார் என்றார். இந்த பிள்ளை யாருன்னு கேட்டா சிம்சோன். இதை வீழ்த்துவதற்கு தான் பிசாசோட ஆயுதமா தெளிலால் வந்தது. திரும்ப மறந்துடக்கூடாது. தரிசனம் அவர் யாருக்கு? மனைவிக்கு. இப்ப அத பிசாசு வீழ்த்துனதுனால என்ன பண்ணாரு? ஒரு தெளிலாளி பிசாசு என்ன பண்ணுச்சு? இந்த பூமியில ஏற்படுத்துனுச்சு. இதையும் மறந்துடக்கூடாது. 14 வாசிப்போம், 15 வாசிப்போம். என்ன ஒரு வெள்ளாட்டுக்குட்டி சமைச்சிட்டு வர்றாங்க. அடுத்து இப்ப அதை பத்தி மனோவுக்கு தெரியாது. தேவனுக்கு ஒன்று சொல்லி அவர் அறியல. பொதுவா சொல்லிட்டாரு, என் பேரை அவர் பேரை சொல்லாம அது அதிசயம் சொல்லிட்டு போயிட்டார். தொடர்ந்து வாசிப்போம். அதிசயம் விளங்கினது. முகங்குப்புறை விழுந்துட்டாங்க. தொடர்ந்து வாசிப்போம். அவரை பார்த்துட்டோம், தேவனை பார்த்துட்டோம், நம்ம சாவே செத்து போயிடுவோம். ஒரு விசுவாசனுடைய உறுதியா இல்லாம என்ன செய்யறாரு இந்த மனுஷன்? மனைவியை பார்த்து நம்ம செத்து போயிடுவோம் வெளியே என்ன செய்யறாரு சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். கொன்று கூட சுத்தமாயிருந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டார். இந்த இடத்துல யாரு தேவனுடைய விசுவாசத்தை இழந்தது? மனோவா இழந்து விட்டான். அல்லேலூயா. இப்ப விழுந்து போன இந்த தாவீது கூடாரத்தினுடைய பாதையை யார் தூக்கி எடுக்கிறது? மனோவுடைய மனைவி. இப்படி அநேக இடங்கள்லாம் வேதத்தை சொல்ல முடியும். சில நேரங்களில் என்ன செய்யறாங்க? பெண்கள் சில சபையை காலி பண்ணிடுறாங்க. சில இடங்கள் என்ன செய்யற? பெண்கள் சில சபையை தூக்கி நிறுத்துறாங்க. 2 காரியங்களும் உண்டு. யார் தூக்கி நிறுத்துறது? மனோவுடைய மனைவியை தூக்கி நிறுத்துறாங்க. பின்பு ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது. யாசுவா அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்ப பிசாசுக்கு தெரியும் இதை எப்படி காலி பண்றோம்னு சொல்லி. அதனால என்ன பண்ணாரு? பிசாசு ஒரு தெளிலாளை சிம்சோன் வீழ்த்துவதற்கு ஏற்படுத்தினான். அந்த கட்டளைய மீற வரலையும் பிரச்சனை கிடையாது. மீறின விருப்பாடு அவன் கண்கள் புடுங்கப்பட்டது. அல்லேலூயா. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? ஆதி திருச்சபையில அவர் உயிரோடு வந்துட்டாருன்னு சொன்னாங்க, நம்பல. பெண்கள் சொல்றாங்க நம்பல. போய் பார்க்குறாங்க, உண்மையிலே இல்லை. பேரும் போய் பார்த்துட்டாரு, இல்லை. இப்போ போயிட்டு இருக்கிறப்ப கண் என்ன செய்யுது? அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. ஆகையினால மெஸ்ஸியா என்ன பண்றாரு? அவர்களை கடிந்து கொள்றாரு. லூக்கா 24:25 வாசிக்கிறப்ப ஒரு மனிதன் மனுஷனா இருந்து பரலோகத்துக்கு போய் அவருடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா திருவருஷம் சொன்ன யாவையும் விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். எதை ஆராய்ஞ்சு பார்க்கணும்? வேதத்தை நன்றாய் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இது காரணம் என்ன? இந்த வசனம் இப்படி இங்கே இருக்குது, இது காரணம் என்னன்னு சொல்லி நன்றாய் ஆராய்ந்து பார்க்கணும். இப்படி ஆராய்ஞ்சு பார்த்து தான் தெரியும். ஒன்றுமே இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? முடிவுக்கு வந்துடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு? தெருவர் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே.
இங்கிலீஷ் பைபிளில் ஸ்லோ கார்ட்னு போட்டிருக்கும். இப்போ ஸ்லோவாக ஹார்ட் போட்டோன்னா எப்போ நின்று போயிடும். ஒரு மனுஷன் விசுவாசத்தில் அவங்க உண்மையாக இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் அவுட் ஆகிடும். அல்லேலூயா. என்ன பண்ணிடும்? ஆவிக்குரிய ஓட்டம் அவுட் ஆயிடும். சுலப ஆக்சிஜன் ஓடிட்டு இருக்கு. சுலப ஆக்சிஜன் என்ன பண்ணிடுது? ஓடிட்டு இருக்குது. இப்போ இந்த ஆக்சிஜன் நிறுத்தினா என்னாச்சு? ஆல் அவுட்டு. நிறுத்தினா ஆல் அவுட்டு. எனக்கு கூட சமீபத்தில் ஒரு யோசனை வந்துச்சு. தாத்தா ஹோமுக்கு போகாமல் நமக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா கூட ஒரு ஆக்சிஜன் போட்டால் என்ன பண்ணியிருப்பார்? அவர் இருந்திருப்பார். ஆக்சிஜன் போட்டால் என்ன பண்ணியிருப்பார்? இருந்திருப்பார். கொஞ்சம் நாளைக்கு என்ன பண்ணி இருந்திருப்பார். நம்ம யாரெல்லாம் சந்திச்சாங்க என்ன பண்ணி அவர்கிட்ட விசாரிச்சுருந்துருக்கலாம். இந்த ஏமாந்துட்டோமே அப்படின்னு யோசனை. ஏன் என்னாச்சு? நாங்கள் ஒரு வாரம் தேடி அவர் கண்டுபிடிக்க முடியல. ஃபோன் அடித்தா போக மாட்டோம். செல்லு அவர் சார்ஜ் போடாமல் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பெரிய சிரமமாயிருச்சு. இப்போ சொன்ன காரியங்களை விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆகையினால நம்ம எப்படி விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்போ புத்தி இல்லாத எப்படி இருக்கிறாங்க? மந்த இதயத்தோடு உணர்கிறாங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். இல்லைன்னா ஹார்ட் நின்று போனால் செத்து போயிடணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில்னா அநேகர் மறிச்சு போயிடுவாங்க. 26 வாசிப்போம். அவர் பாடுபடணும், பாடுபட்டு மகிமையில பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம்னா நேரடியா தேன் எடுத்து வாயில சாப்பிட்றது கிடையாது. தேன் எடுத்து நேரடியாக வாயில ஊத்துற. தேன் எடுக்க போனோம்னா என்ன செய்யும்? அந்த குழவியெல்லாம் கொட்டும். நான் 4வது படிக்கிறப்ப எனக்கு வயசு எத்தனை இருக்கும்? 4வது படிக்கிற பையன், நானும் இன்னொரு பையன், 3 பேர். ஒரு பேர் இமான், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. பசுத்தம் சொல்லி அவரும் உயிரோடு இருக்கிறார். நாங்கள் 3 பேரும் என்ன செய்வோம்? தேன் எடுக்க போவோம். அப்போ அதில் என்னன்னா, எப்போ எடுக்க எங்களுக்குள்ள பெரிய ஒப்பந்தம், 3 தேன் கூட பார்க்கணும். அதில் ஒரு ஆள் தான் இங்கே எடுக்க போகணும். ஒரு ஆள் ரோட்டில் என்ன செய்யணும்? பளிங்கு அடிச்சுட்டு இருக்கணும். ஒரு ஆள் மேலே ஏறணும். ஒரு ஆள் கொள்ளக்குள்ளே இருக்கணும். ரோட்டில் பளிங்கு அடிக்கிற ஆள் அந்த வீட்டுக்காரன் வரான்னு சொல்லி பார்க்கணும். எப்படி வீட்டுக்காரன் வரான்னு சொல்லி பார்ப்பா. தெரியாமல் போய் எடுக்கிறது 4வது படிக்கிறப்ப ஆரம்பித்தது. போய் தேன் எடுத்துட்டு அடை களையாமல் எடுக்கணும். அப்போ கொட்டும், அதை வாங்கிக்கணும். மேலுள்ள தேனை மட்டும் நல்லா வலிச்சு எடுத்துக்கிட்டு சத்தமே போட மரத்தை விட்டு இறங்கி வந்து 3 பேர் பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு தேன் கூட கலைக்கவே மாட்டோம். இன்றைக்கெல்லாம் தேன் எடுக்க என்னது? நல்லா முனைக்கிழவரையும் போய் அது சின்ன ஆளாக தானே இருப்போம். அது முனைக்கிழவரை கிளை முடியாது இல்லையா? மிளகார போய் பிடிச்சிட்டு வந்துடுறது. அப்போ ஈ களையாமல் எடுக்கிறப்ப என்ன செய்யும்? கண்டிப்பாக 2 மணிக்கு கொட்டிடும். என்ன செய்யாது? அது கொட்டாமல் இருக்க கொட்டிப்படும். இப்போ பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது என்று வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளே. மோசே நியாயப்பிரமாணத்திலிருந்து என்ன செய்யறாரு? ஒரு எல்லாவற்றையும் விரித்து காண்பிக்கிறாரு. அல்லேலூயா. மோசே நியாயப்பிரமாணம் எத்தனை புஸ்தகம்? 5 புஸ்தகம். தோரா எத்தனை புஸ்தகம்? 5 புஸ்தகம். ஆதியாகமோ, யாத்திரையாகமோ, லேவியராகமோ, என்னாகமோ, உபாகமோ, இந்த 5 புஸ்தகத்திலையும் அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற கதைகள் அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறாரு. இந்த காலையில் ஆரம்பிக்கப்பட்டதான பயணம் சுமார் 4-4:30 மணி இருக்கும். அதிகாலை கிளம்புறாங்க. இப்போ இந்த மோசமான காரியத்தை விவரித்து சொல்லிட்டு போவாங்க. அப்படி என்ன ஆயிடுச்சு? அவங்க போகிற கிராமத்தை போய் சேர்ந்துட்டாங்க. சூரியனும் அஸ்தமிக்க போகுது. அல்லேலூயா. போகிற கிராமத்தை நெருங்கியாச்சு. இப்போ சூரியனும் அஸ்தமிக்க போகுது. அவ்வளோ நேரம் பகல் முழுக்க எடுத்துட்டு 12 மணி நேரத்துக்கு மேலே என்ன செய்கிறாரு?
அவங்களுக்கு போதகம் பண்ணுறாரு. அன்றைக்கு போதகம் எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரத்துக்கு அதிகமாக போதகம் பண்ணுறாரு. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்து சமயமானார்கள். கிட்டத்தட்ட போனதுக்கு அப்புறம் அந்தாண்ட போகிறது மாதிரி நம்மளே சில உறவினர் வீட்டு போனோம்னா அது நான் வந்துட்டு உடனே போகணும் அப்படிம்போம். தங்கிட்டு இல்லை தங்க மாட்டோம் போகணும், இல்லை போகணும் உடனே. அப்பா சில நேரம் என்ன பண்ணுவோம், போய் தங்குவோம், இல்லை இப்படியே போகிறோன்னு போயிடுவோம். அவர் என்ன செய்கிறாரு, அப்புறம் போன மாதிரி காண்பிக்கிறாரு. எங்களோட தங்கிரும், சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுது போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யறாங்க, வருந்தி கேட்கிறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. இஸ்ரவேலருக்குள்ள ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் உண்டு? பொழுது போனா ஊர் பிரயாணம் போக மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டாங்க, பொழுது போனா போக மாட்டாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, நாளைக்கு போலான்னுவாரு. சொல்லிட்டு அந்த சாப்பிடுறதுலாம் ஆயத்தப்படுத்திட்டு சரியா 3-4 மணி இருக்கிறப்ப அவரு கிளம்பி சொல்லிடுவாரு, என்ன செய்யறேன், நான் அந்த கருமகுண்டம்பட்டி போயிட்டு வரேன்னுவார். போட்டுருவார். கருமகுண்டம்பட்டி எங்கடா போயிட்டு வந்துடுறேன், நான் உடனே வந்துடுவேன் அப்படின்ட்டு அவ்வளோதான். ஆனால் வரமாட்டார். ஏன்னா எனக்கு தங்க வைக்கணுமா இல்லையா? அவர் எங்கே போவான்னு எனக்கு தெரியாது. கரெக்டாக 8 மணிக்கு வருவார். தாத்தா போகணுமே, போகலாம் தான், எங்கள் ஊர் பழக்கம் பொழுது போனால் நாங்கள் போகிறதில்ல. உங்களை யாரும் சொன்னது நான் கேட்டேன். எங்கள் அப்பனோட அப்பா எனக்கு சொன்னார், பொழுது போய் நாங்கள் பயணம் போகிறதில்ல, பொழுது போயிடுச்சு, உன்னை அனுப்புறது கிடையாது, நீ காலையில் போகலாம். சரி காலையிலேயுமே தாத்தா போகணுமே போனேன். எத்தனை பெரிய காலையில் போகணுங்க. காலையில் போக முடியும், போய் பல்லு விளக்கு குழி சாப்பிட்டு போகலாம். பல்லு குளிச்சு வந்தப்பா சாப்பிட்டு உடனே போகலாமா, செத்த படு போகலாம். அப்புறம் பருடி போகலாம். மத்தியானம் சாப்பிட போகக்கூடாது. மத்தியானம் இந்த வர்றேன் பொறு ஓடிடுவார், அவ்வளோதான். எனக்கு தனியாக வர தெரியாது. இப்படி ஒரு அவங்க வீட்டுக்கு போனால் 10-15 நாள் லாக் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அழுது அவர்கிட்ட கெஞ்சி என்ன பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் வருவார் அழைச்சிக்கிட்டு, எங்கே நான் உன்னை வீட்டுக்கு அழைச்சி போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன செய்கிறது, இந்த பொழுது போய் போகக்கூடாதுன்னு சொல்லி உள்ள பழக்கம் எதுவும் இருந்துச்சு, 1980 இருந்துச்சு. என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தவங்களை பொழுது போய் அனுப்ப மாட்டாங்க. இப்போ பயணமே பொழுது போய் தான் எல்லாரும் போகிறாங்க. பயணம்னு என்னது, புறப்படவே பொழுது போய் தான் எல்லாரும் போகிறாங்க. அது அந்த காலத்தில் உள்ள காரியம் எது வரை தொடர்ந்து வந்துச்சு. 1980 வரை என்ன உறவினர் விட்டு போனால் பொழுது போய் அனுப்ப மாட்டாங்க. பொழுது போச்சு, இது நாளைக்கு போகலாம் அப்படி சொல்லிடுவாங்க. இப்போ பொழுது போனபடினால என்ன செய்கிறாங்க, தங்கும்படி என்ன செய்கிறாரு, உள்ளே போனா பந்து இருக்கையில். இப்போ இன்னைக்கு நிறைய அறவேக்காடு கிறிஸ்தவன்னு சொல்றவங்க மொத்தமா ஒரு இடத்துல பிஸ்னஸ்க்காக வேண்டி அப்பம் போட்டுருக்கோம், பிஸ்னஸில் புராஜாசம் போட்டுருக்கோம். அதை இவங்க காசு கொடுத்து வாங்கி இவங்க எப்போ வேணாலும் அப்பம் போடுவாங்க. இது கிறிஸ்துவோட சரீரம். எப்படியா இவங்க என்ன செய்ய எப்போனாலும் போயிடுவாங்க. இதை பரலோகம் அங்கீகரிக்குமா? வேதம் என்ன சொல்லுது, மேலே மோசே முதலிய சகலர் சொன்ன யாவற்றையும் விசுவாச புத்தியெல்லாம் இதயம் உள்ளவர் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாவற்றையும் விருது காண்பிக்கிறாரு. பழைய ஏற்பாட்ட நியாயப்பிரமாணம் அப்படியா சொல்லுது. சூரியன் அஸ்தமித்த பிற்பாடு என்ன செய்யணும், மாவெடுத்து தன் குடும்பத்தில் உள்ள இலக்கத்துக்கு என்ன செய்யணும், அதை பிணைஞ்சு புசிக்கணும். சூரியன் அஸ்தமித்த பிற்பாடு இந்த முறைமையை மெஸ்ஸியா உயிரோடு இருந்தப்பையும் அவர் வாழ்ந்த காலத்திலையும் கடைசி ராபோஜனமும் உயிரோடு முதல் ராபோஜனமும் இப்படித்தான் நடந்தது. இது தேசத்தில் நடக்குதா? நடக்கல அப்படின்னா அவங்களோட வித்து கிடையாது. அவங்க எப்போனாலும் புசிப்பாங்க. அது என்னது, ஓடக்கூடிய பெண் ஒட்டகம். நிறைய சபைகளுடைய பேர் என்ன, பெண் ஒட்டகம்.
அது தாறுமாறாய் ஓடுகிற பேன் மூட்டை. எப்போனாலும் அப்போ முசிக்கும், எப்போனாலும் அவர் பந்தின்னு சொல்லி சொல்லலாம். அது என்னது? வேதத்துக்கு மாறா தாறுமாற ஓடக்கூடிய பேன் மூட்டை. வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும், வார்த்தையில் நிற்கணும். ஏன் சாயங்காலம் மாவு அவங்க பூசிச்சாங்க? மெஸ்ஸியா என்ன பண்ண? ஒரு வீட்டுக்குள்ளே போ, கிராமத்துக்கு போ, ஒருத்தன் வருவான், அவன் பின்னாடி போ, அவனுடைய வீட்டு எஜமான ஃபஸ்ட்டாக ஆசரிக்கணும்னு சொல்லி கேளு. அவன் என்ன பண்ணுவான்? கம்பளம் வச்சு மேல் வீட்டை காமிப்பான். அங்கே ஆயத்தப்படுத்தினாரு. ஐயப்பா சாயங்கால வேலை, சரி ஆயத்தப்படுத்தினா. உயிரோடு வந்தவர்ப்ப என்ன செய்கிறாரு? அதே சாயங்கால வேலையில் ஆயத்தப்படுத்துகிறாரு. எந்த இடத்துல என்ன செய்யற? நேரத்தையும் காலத்தையும் அவர் மாற்றலை. ஆனால் அம்மா நேர காலம் பார்ப்பாங்க. இது என்ன காலம்? இது யமகண்டமா ராவு காலமா? நமக்கு நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்லது என்று சொல்லி கண்டார். அல்லேலூயா. நமக்கு நல்ல நேரம். நல்ல நேரம் எப்போங்க ஆரம்பிக்கும்? நம்ம பிறந்தப்பே நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்கும்? பிறந்தப்பே ஆரம்பிச்சிருச்சு. அது எப்போது இருக்கும்? அது காலமெல்லாம் இருக்கும். நல்லதை செய்ய சொன்னார் யாஸ்வா, அதன் நலங்களையே மாற்றி விட்டான் பிசாசு. என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்லது என்று சொல்லி தேவன் கண்டா. இது நல்ல நேரம் இல்லை, இது கெட்ட நேரம் இல்லை. இப்போ இது யமகண்டம், ராவு காலம். எங்கிற யமம் எங்கே வருது? எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுறான் அவனுக்கு யமகண்டம். எவன் வார்த்தையை வைக்கிறது ராவு காலம். நமக்கு என்னது? எப்பொழுதுமே நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு சொல்லுவான். நல்ல காலம் பிறக்குது. என்னது? நல்ல காலம் பிறந்துருச்சு. டேனியல் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. பிறக்கலையா? நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. என்ன பண்ண? நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. என்ன பிறந்துருச்சு? நல்ல காலம் பிறந்துச்சு. கவலைப்படக்கூடாது. என்ன செய்யறாரு? அப்பத்தை எடுத்து அதை விட்டு கொடுக்குறப்ப அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு, ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படணும்னா சாயங்காலம் சூரிய அஸ்தமத்தை இருப்பான் மாவு எடுத்து பிணைஞ்சு அவருடைய பந்தி அனுசரித்தல் மாத்திரமே ஆவிக்குரிய கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கப்படும். பகலில் பூசிக்கணும் கண்ணு திறக்கப்படாது. இதை கேட்குறவங்க என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறவங்க வேகத்தோடு மட்டும்தான் வரணும். இதை கேட்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க, ஃபேஸ்புக்லேயும் போயிட்டு யூடியூப்லேயும் போயிட்டு பார்க்குறவங்க என்ன செய்யுது? வேகத்தோடு கேளுங்க. இப்படி இருக்குது. வேதவசனம் என்ன சொல்லுது? இல்லை, கண்கள் திறக்கப்படணும். கண் திறக்கப்படும் சொல். கண் திறக்கப்பட்டவன். என்னது? கண் திறக்கப்பட்டவன். இப்போ போகிறவன், வாகனம் ஓட்டுறவன் தூங்குனா வாகனம் ரோட்டில் போகுமா? தூங்கினால் என்ன செய்யும்? வாகனம் ரோட்டில் போகுமா? இரவு ஜாமம் முடிச்சுட்டு போகிறப்ப தூக்கம் வந்துருச்சு. பைபாஸ் ஏறுறப்பெல்லாம் தூக்கம் கடுமையாக இருந்துச்சு. முதல்ல பஸ் ஸ்டாண்டை விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன்? டீ குடிச்சு தான் வண்டி எடுக்கணும். என்னது? எனக்கு பாதையே தெரியல, ரோடா இதுதான் தெரியல. ஒரு நாள் அப்படி கிடையாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை பகல் ஃபுல்லாக உட்காரவே கிடையாது. சாயங்காலம் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணேன்? எனக்கு ஒரு டீ குடிச்சதுக்கப்புறம் நான் போனேன். அப்போ என்ன செய்யக்கூடாது? நம்ம நடக்கிறப்பே தூங்கக்கூடாது. நடக்கிறப்ப என்ன செய்யக்கூடாது? தூங்கினா கீழே விழுந்துருவோம். இப்போ கண்ணு திறக்கப்படாமையே நம்ம ஆராதிப்போம், ஜோம்னா எப்படி இருக்கும்? கண்ணு திறக்கப்படாமல் நான் தேவனை ஆராதிக்கிறேன், நான் பந்தியில் பங்கு பெறுறேன், நான் ஜோம் பண்ணுறேன், கண்ணு திறக்கப்படலை. எப்படி ஆகும்? ஒருவன் இறைவனை நடந்தால் அவன் என்ன பண்ணுவான்? இடறி விழுவான். நம்ம கண் திறக்கப்பட்டு பகலில் நடக்கணும். அல்லேலூயா. கண் திறக்கப்பட்டு பகலில் நடக்கணும். மெசியா உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி? ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து. ஒளி ஒளி ரெண்டு ஒளி வேணும். இந்த வேடாப் யாசுவா தேவன்
வார்த்தை. அந்த வார்த்தை என்ன செய்யணும்? நமக்குள்ளே வார்த்தை நினைச்சிருக்கணும். அந்த வார்த்தை நமக்குள்ளே பேசணும். வழி இதுவே. என்னது வார்த்தை என்ன செய்யணும்? சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே யாஸ்வா. சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வருந்தி அழைக்கிறாரே. சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே யாஸ்வா. சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வருந்தி அழைக்கிறாரே. யாசோடைய சத்தம் கண்மலையை உடைக்கும். அந்த சத்தம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். அல்லேலூயா. யாசோட சத்தம் கண்மலையை உடைக்கும். அந்த சத்தம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். இப்ப அப்பத்தை பிற்கையில் என்ன செய்யறாங்க? அவர் கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். உடனே என்ன பண்ண? அவர்களுக்கு மறைஞ்சு போனா. தொடர்ந்து வாசி 38. வேத வாக்கியங்களை விளக்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். எப்படி? மெய்யாகவே இவர் தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தா என்ன? இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். நெருப்பு போட்டு கொளுத்தக்கூடாது. பாஸ்டர் இருதயம் எழுதி சொல்லிட்டீங்க, ஆகையால் நான் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக் கொள்கிறேன். என்ன செய்யறது? தூங்கக்கூடாது. பெட்ரோலை விட்டு கொளுத்திக்கிறேன். இப்போ இருதயம் எரியும்ல. இருதயம் எரியிறப்ப அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் மரண ஊற்றி எரிச்சுக்கிட்டா இருதயம் எரியிறப்ப என்ன செய்ய மாட்டாங்க? உயிரோடு இருக்க மாட்டார்கள். அப்ப இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். அவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? அனல் கொண்டு எரியணும். நமக்குள்ளே எரியவில்லை என்று சொல்லிக் கொண்டு அந்நேரம் எழுந்திருந்து விவரித்து அப்பம் பெட்கையில தான் அறிந்து கொள்றாங்க. அதுவரை கண்கள் மறைவாயிருந்தது, அவர்களுக்கு மறைவா இருந்தது. அப்ப அப்பம் ரொம்ப முக்கியமான பந்தி. இந்த சூரிய அஸ்தமனத்தோட தான் பிக்கணும். ஒரு பாஸ் சொல்றாரு, அவங்க அங்க இங்க எப்படினாலும் பிக்கலாம், ஒண்ணுங்க நினைவு கூர்ந்தா போதும். எப்படினாலும் பிக்கலாம், என்ன பண்ணலாம்? நினைவு கூர்ந்தா போதும். அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாரு. வேற ஏதாவது சொல்லியிருப்பாரு. 44ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களிலும் எல்லாம் நிறைவேறணும். மோசே நாகமத்திலிருந்து, திருநாகமத்திலிருந்து, சங்கீதத்திலிருந்து அவரை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்குது அவையெல்லாம் என்ன பண்ணாரு? விவரித்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவரை நோக்கி எழுதிக்கிறபடி மெசியா பாடுபடவும் 3 நாள் மருத்துவர் எழுந்திருக்க வேண்டியதா இருக்கிறது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும். இப்ப எருசலேம்ல தொடங்கி அவருடைய நாமத்தினால, அவருடைய பெயர்ல எல்லா சகல தேசத்துக்கு என்ன செய்யணும்? பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்ப எருசலேம்ல ஒரு பேரு யாசுவா மெசியான்னா, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமி திசைக்கும் என் நாமம் ஜாகில் எப்படி இருக்கும்? மகத்துவமா இருக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆகையினால எருசலேம்ல யாசுவா மெசியா சொல்லிக்கோ, வெவ்வேறு தேசங்களில் வெவ்வேறு பேரை சொல்லிக்க அப்படின்னு சொல்லி மெசியா உயிரோடு வந்த ஒருபாடு சொல்லவில்லை. இதை கேட்கிற ஒவ்வொருவரும்
என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்ளுங்கள். இந்த உபதேசம் பைபிள் காலேஜில் கிடையாது. இங்கே கிடையாது, பைபிள் காலேஜில் கிடையாது. அது அவர்களுக்கு எப்படி கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அநேகருக்கு என்ன செய்யுது, நல்லா இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, வேத வாசிக்க புஸ்தகம் வாழ்றாங்க, கட்டளை கற்பனைலாம் பிரியமாக இருக்கிறாங்க. ஆனால் கண்கள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது, கண்ணு குருடா இருக்குது. இப்போ என்ன செய்யணும், கண்கள் திறக்கப்பட வேண்டும். இப்போ வாதத்தை நம்ம வாசிப்போம், வேத வாசிப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். சூரியன் உதைக்கிற திசை தொடங்கி அது அஸ்தம திசை வரைக்கும் என் நாமம், அல்லேலூயா. இந்த சூரியன் எல்லைக்குள்ள நீங்க இருக்கிறது உண்மைன்னு சொன்னா இந்த நாமத்தை விசுவாசிங்க, நீங்க பரலோகம் போக முடியும். நான் அந்த எல்லைக்குள்ள இல்லைங்க அப்படின்னா என்ன சொல்றது உங்களுக்கு தெரியல. என்ன சொல்லப்பட்டிருக்குது, அது அஸ்தமி திசை வரைக்குள்ளும் மகத்துவமாக இருக்கும், எல்லா இடங்களிலும். ஏன் இந்த இடத்தை கவனிக்கணும், எல்லா இடங்களிலும் அவருடைய நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணி, களவாண்ட காணிக்கை கிடையாது, கொள்ளடிச்ச காணிக்கை கிடையாது, சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் சாதிக்குள்ள எப்படி இருக்கும், எல்லா சாதிக்குள்ளும் ஒரே நாமம் தான் எப்படி இருக்கும், மகத்துவமாக இருக்கும் என்று சேனைகளின் யாசுவா சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் பூமி எங்கும் ஒரே நாமம். நான் யாசுவா, நான் மாறாதவர். ரொம்ப மகத்துவமாக இருக்கும், மகத்துவம் உள்ளவர், ஒரே பேர் தான். நான் இப்போ அடுத்த மாநிலத்துக்கு குளித்து போனால் என் பேர் மாறிடுமா? டிக்கெட் போட, இங்கே டிக்கெட் போடுறப்ப இந்த சிமியோனுங்கிற பேரில் தான் டிக்கெட் போடுவாங்க. இதே பேரில் என்ன செய்யணும், மும்பை போய் இறங்கணும், மறு டிக்கெட் என்னது அதே பேரில் போட்டு தான் இங்கே வரணும். ஒருவேளை பேரை மாற்றிட்டா, நான் ஒரு முறை மும்பை போகிறேன், இந்த பயணம் இல்லை, முந்தின பயணம், ஆதார் கார்டு என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். இதெல்லாம் எடுத்து வச்சதில் அதான் விட்டுட்டேன், என்ன பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் எடுத்து பைபிள் வச்சுக்கிட்டேன். என்ன செஞ்சேன், இதை வச்சுட்டு இதை கொண்டு போனேன். இப்போ எடுத்து வைக்கிற போய் விட்டுட்டேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, டிடிஆர் வந்தார், டிக்கெட்டை பார்த்தாரு, செல்ல காமிச்சேன். அதெல்லாம் சரி, தமிழ்நாட்டில் அதெல்லாம் சரி. விழுப்புரம் போகிறப்ப ஆதார் கார்டு வேணும்னு இறக்கி விட்டுருவேன். என்ன செய்கிறாரு, நான் சொன்னேன் இறக்குறதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை, அரக்கோணம் அங்கே பற்றி பேச மாட்டாங்க, அது எங்கேயும் கிடையாது. இப்போ நான் சொன்னேன், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஆதார் கார்டு இருக்கும், எடுத்து என்ன பண்ண, உடனே ஃபோட்டோ அனுப்பி விடுங்க செல்லில். அப்படி கோர்ட்டில் வந்து உத்தரவு போட்டுக்கிறாங்க. என்ன செய்யலாம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸு, இப்படிப்பட்ட கார்டு கையில் இல்லைன்னா என்ன செய்யலாம், செல்லில் ஃபோட்டோ காமிச்சா ஏற்றுக்கலாம் சொல்லி ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. உடனே அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், பாரக்கூடாது. உடனே பார்த்து சட்டம் ஒன்று போட்டிருக்காங்கல்ல அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணேன், செல்லில் வந்து ஒரு பாடு காமிச்சேன், போட்டு ஓகே சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஏன் இதை பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய பேரை யூஸ் பண்ணி வேற ஒருத்தர் பயணம் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வச்சுருக்குறாங்க. அப்போ நம்ம நல்ல யோசனை என்ன செய்யணும், நம்ம நல்லதாக இருந்தால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம பேரில் வேறு, நம்ம பேரை யூஸ் பண்ணி என்ன செய்யக்கூடாது, வேறு ஒருத்தர் பயணம் போகக்கூடாதுல்ல. அதனால என்ன செய்கிறாங்க, இந்த நம்பரு நம்ம ஆதார் கார்டு போட்டு தான் டிக்கெட் புக் பண்ணுறாங்க. இந்த கார்டு காமிச்ச ஒருபாடு அவங்க உள்ள ஒரு ஆப்ஷனில் போட்டால் அது என்ன செய்யும், அந்த நம்பரை காமிக்கும். இந்த நம்பரை என்னாச்சு போட்டாலும் முக்கியம் கிடையாது, நம்பரை காமிக்கும். அது இல்லைன்னா பண்ணிடுவாங்க, இறக்கி விட்ருவாங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம அதை கவனிக்கணும். அப்போ பயணம் போகிறப்ப என்ன செய்கிறாங்க, நம்ம பேரை வேறு யாரும் பயணத்தை விடான்னு சொல்லி கவர்மெண்ட் ரொம்ப ஞானமாக செயல்படுறாங்க. இப்போ நம்ம பயணம் சாதாரண பயணம் கிடையாது, இங்கே ஆரம்பித்த பயணம் பரலோகம் போய் தான் நிற்கணும். அல்லேலூயா. எங்கே போய் நிற்கணும், பரலோகம் போய் நிற்கணும். பாவத்தோட பயணம் செய்தால் பரமணியாஸ்வ பார்த்திடுவார், பாதியில் வண்டியை நிறுத்திடுவார்,
பாதாள சேற்றில் இறக்கிடுவார். எப்படி? பாவத்தோடு பயணம் செஞ்சா அவர் என்ன பண்ணார்? பக்தன் பாடியிருக்காருல, நிப்பாட்டுவார் வந்து. அல்லேலூயா. இங்கே வேதனை சொல்லுது, நம்ம என்ன வாசித்தோம்? இந்த சூரியன் உதிக்கு திசை வரைக்கும் மகத்துவமாக இருக்கும். அவர் நாமத்திற்கு சுத்தமான காணி செலுத்தப்படும். அவருடைய நாம சாதிக்குள்ள எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும், மகத்துவமாக இருக்கும் என்று சேனையில் யாசுவா சொல்லுகிறார். 12ஆம் வசனம், நீங்களும் பந்தி, சரியா புடிச்சிட்டாரு. பந்தி, திருவிருந்து, ராபோஜனம், யாசுடைய பந்தி அசுத்தமானது என்றும் அற்பமானது என்றும் பசுத்த குலைச்சலாக்கிறீர்கள். எப்படினாலும் செய்யலாம், எப்படினாலும் புசிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கடையில் வாங்கி புசிக்கலாம். எப்படி? இதுதான் இது வந்து இன்னைக்கு எத்தனை சபையில் அபத்தமாக்குறாங்க. அவன் நிலை என்ன? வேதவசனத்தில் தேவனுடைய நியாயத்திற்கு ரொம்ப சரியாக இருக்கும். என்ன எப்படி இருக்கு? நியாயத்தில் எப்படி இருக்கும்? என்னை தள்ளி என் வார்த்தை ஏற்கனவே நியாயத்தில் ஒன்று இருக்கு. நான் சொன்ன வசனமே நினைச்சு கடைசி நாளில் நியாயத்தி இருக்கும் அப்படின்ட்டாரு. நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குதல். தொடர்ந்து வாசி 13ஆம் வசனத்தை. இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி பேசி வீருண்டதையும் கால் ஊனமானதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள். எப்படி? அதை அப்படிப்பட்ட என்ன செய்ய மாட்டேன்? அங்கீகரிக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்போ நம்ம சொல்லப்போ நிறைய காரியம் சொல்லலாம். இதை பற்றி என்ன செய்ய நிறைய காரியம் சொல்லலாம். அப்போ அங்கீகரிக்கப்படக்கூடியதான ஒரு காரியம் நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா, ஆபேலையும் அவன் காணிக்கையும் யாசுவா அங்கீகரித்தான், காயினை அவன் காணிக்கை அவர் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. அங்கீகரிக்கப்பட்டதாக நம்முடைய பலி செலுத்துதல், நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அவுட். என்னது? அவுட். அப்போஸ்தலர் என்னபடி நம்ம பார்க்கணும். பார்க்குறப்ப வாசிக்க வேணும், நேரம் ஆயிடுச்சு. 5ஆம் அதிகாரத்தில் அனானியா சப்பியரான இருவர்கள் தேவனை வஞ்சிக்கும்படியாக ஒருமனப்பட்டார்கள். நீங்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க? ஒருமனப்பட்டு குடும்பம் சிறைக்குள்ளே பிரவேசிச்சிடும். சிரம்னா சின்னஜில் கிடையாது, இது ஆவிக்குரிய சிறை. தேவனுடைய காரியத்தில் என்ன பண்ணுவோம்? வஞ்சிக்கிற விஷயத்தில் ஒருமனப்பட்டு சிறைவாசல் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 47 சொல்கிறபடி, அன்றைய மனதின் மூலம் பாவம் மன்னிப்போம் எருசலேமில். இப்போ எருசலேமில் யாசோமிஷ நாமத்தில் பாவம் மன்னிப்புன்னா அந்த நாம உலகம் ஃபுல்லாக போகணும். வேற ஒரு நேமில் பாவ மன்னிப்பு கிடையாது. நீங்கள் வேணால் ஜோம் பண்ணி பாருங்கள், கேட்டு ஆராய்ஞ்சு பாருங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ யாசோ நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து பாருங்கள். உங்களால் பாவம் செய்ய முடியாது. அப்படி பாவம் செய்ய போனீங்கன்னா உங்களை தேவன் அடித்து உங்களை சாகடிச்சிருவார். ஊசாய் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர்றப்ப கொஞ்சம் பெட்டி விதமாக இருந்தப்ப கை நீட்டின போது அங்கே தேவனால் அடிக்கப்பட்டு அவன் செத்தான். பிதாகுமார் போல நாம ஞானஸ்தானம் எடுத்தால் நீங்கள் பாவம் செய்யலாம், உங்களுக்கு ஒரு தொந்தரவும் வராது. கத்தரா இயேசு நாம ஞானஸ்தானம் பாவம் செய்யலாம், ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் யாசோனால ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா தேவன் உங்களை அடிப்பா. அல்லேலூயா. லேசாக அடிப்பா, ரொம்ப பண்ணால் காலி பண்ணிடுவார். நீ தொட்டு பாருங்க, என்ன பண்ணுங்க, தொட்டு பாருங்க. இது என்னது? இது ஜீவனுள்ள வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தை வந்து ஜீவனுள்ள வார்த்தை. வாசிப்போம் 48. இந்த வார்த்தைக்கு நம்ம எல்லாரும் சாட்சியாக இருக்கணும். எப்படிப்பட்ட வார்த்தை? இந்த வார்த்தையை தேவன் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையை தேவன் வார்த்தை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் பிதா
உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் பிறனால் தரப்பிக்கப்படும் என்ன பண்ண எருசலேமில் இருங்கள். அழைத்து கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளணும்னா அவருடைய வார்த்தையில உறுதியா நில்லுங்க. மெசியா அந்த ஊற்றத்தினால கொண்டாடுகிற ஜனங்கள் இன்று மட்டுமல்ல, இந்த வார்த்தை என்னைக்கு நீ கேட்டாலும் சத்தியத்துக்குள்ள வந்துருங்க. இதோ கீழே ஃபோன் நம்பர் இருக்குது, தெரிஞ்சு கொள்ளுங்க. இல்லை நான் சும்மா பேருக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வார்த்தை வித்துக்கு மாத்திரம் புரியும், பதருக்கு புரியாது. பதர் என்ன வார்த்தைக்கு எதிராக செயல்படும், பதர் என்ன வார்த்தைக்கு எதிராக செயல்படும். இல்லை நமக்கு நேரமாச்சு, ஒரு மணிக்கு முடிக்கணும், அதனால் முடிக்கிறேன். நிறைய காரியங்கள் உண்டு. வேறு சில தொடங்கி அப்படி நாமும் பூமி எங்கும் போகணுங்கிறது தேவனுடைய திட்டம். நிறைய ரகசியங்கள் உண்டு. என்ன செய்ய முடியாது, ஒரு நேரத்தை சொல்ல முடியாது. அன்றைக்கி என்ன பண்ணார் மெசியா? 12 மணி நேரம் அவர்களுக்கு போதகம் பண்ணி சீசருடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. ஆகையினால் இது ஒரு பெரிய காரியம். என்ன பண்ணுங்க, தொடர்ந்து என்ன பண்ணுங்க, இந்த யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லையும் தொடர்ந்து பாருங்க. பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. பரலோகம் போகிறதுக்கு என்ன செய்யணுங்க, என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணி முடிவு பண்ணுங்க. அல்லேலூயா. பரலோகம் போகலாமா இல்லை கிறிஸ்தவங்களை போர்வையில் இந்த ஊர்லேயே இந்த உலகத்திலே காலத்தை கழிக்கலாமான்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எதுவும் சொல்லுது, நீங்கள் நின்னாலும் விழுந்தாலும் உத்தரவாதி நீங்கள் தான். நீங்கள் பரலோகம் போகிறதும் பாதாளம் போகிறதும் உங்களுடைய கருத்தில் இருக்குது. அது தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பின்பற்றுங்க. பரலோகம் போகிறதுக்கான பாதை என்ன பண்ணுங்கள், தெரிந்து கொள்ளுங்க. தேவன் என்ன செய்வார், உங்களை ஆசீர்வதித்து பரலோகம் கொண்டு போவார். என்ன செய்வான, பாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளணும். நம்ம யாரு, நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, நித்திய ஜீவனுக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு அழைச்சிருக்காரு? நித்திய ஜீவனுக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆகையினால நாம் எங்க போகணும், எங்க போகணும், பரலோகத்துக்கு போகணும். அதற்கான வழியை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எங்க போகணும், பரலோகம் போகணும். அதை மாத்திரம் என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ளுங்க. வேதத்தை நன்றா வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய மறைபொருளை கேளுங்க. பிதாகுமாரன் சரியான கேளுங்க, கர்த்தரா இயேசுக்கு சரியானு கேளுங்க. இப்போ யாசோ மெசியான்னு பெருசைங்க, அது சரியான கேளுங்க. என்ன பண்ண கேட்டு ஒரு தெளிவுக்குள்ளே வாருங்கள். நம்ம எல்லாரும் எங்கே போகணும், பரலோகம் போகணும். அதற்கு என்ன செய்யணும், அதை மாத்திரம் பின்பற்றுங்க. என்ன செய்யல, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. הוא אשר לא חסך את בנו של